ஆமா சார். எங்க சைக்கிளுக்கு தான் பிரேக் இல்லன்னு தெரியுமில்ல, அப்புறம் ஏன்டா கண்ணை முடிச்சு ஓடியார? போலீஸுக்கு போடுவா. போலீஸ் வேணாம், போலீஸ் வேணாம். என்னடா இது கிட்டாரு உன்னுதா? ஆமா. தொப்புறான தொப்பிய மாவங்கடா. ரொட்டிக்கே மாவ காணும், தொப்பிக்கிறதுக்கு மாவு. இப்ப என்னடா சொல்ற நீ? தொப்பிக்கு களிமண்ண பூசி இருக்கிற. உன் மண்டையில களிமண்ணு, அதை எடுத்து தொப்பில பூசிட்டியா? நம்ம வாசிப்புக்கு இது பத்தாதா? தன்மையில என்னடா பேசுற? தோலை உரிச்சு விடுவேன். ஒருமையில பேசுற. சரி, உங்க வாசிப்புக்கு இது பத்தாதா? அந்த சேவைக்கெல்லாம் ஒண்ணும் குறவில்லை. இந்த மாதிரிதான் என்கிட்ட இருந்த ஒவ்வொரு சிசிய பையனும் இன்னைக்கு மார்க்கெட்ல பெரிய ஆளா இருக்கான். முதல்ல ஒரு சிசி அந்த வேட்டு துவச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய லாண்டரியே வச்சிருக்காங்க. ஒரு பொடி பையன் எனக்கு பொடி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய பொடி கடைக்கு அவன் ஒரு முதலாளிடா. அதே ஆக உங்ககிட்ட வந்தவன் எவனும் உருப்படியா மிருதங்க கத்துக்கல. உங்களை நினைச்சாதான் அது ரொம்ப வருத்தமா இருக்குது. பெரிய லாடு, இவரு பெரிய ஆடர பிள்ளை, என்ன நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னடா என்ன நினைச்சு நீ வருத்தப்படுற? உங்ககிட்ட வந்தவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலை கத்துக்கிட்டான். நீங்க என்ன செய்ய போறீங்க? பதிதான் நீச்சா துரோகி. விடுங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. அட பாத்தாத்தான் என்னவா? நாம ரெண்டு பேரும் தம்பதிகள் தானே. வர வர உங்களுக்கு குறும்பு ரொம்ப அதிகமா போச்சு. குறும்பு எனக்கு இல்ல, இந்த கண்ணுக்கு. நல்லா பேச கத்துக்கிட்டீங்களே. இருங்க, நான் வரேன். புவனா, ஐயோ புவனா, எங்க போற? நாளைக்கு டீ பார்ட்டி இல்ல, கீழ் வீட்டுக்காரங்க தானே சொல்லிட்டு வரேன். அதுக்கு நீங்க தான் போகணுமா? நான் இங்க இருந்தே கூப்பிடுறேன் பாரு. நாளைக்கு எல்லாரும் டீ பார்ட்டிக்கு. இப்படி கூப்பிடுறதா முறையா? எப்படி கூப்பிடலாம்? ஆசைக்கும் ஒரு அளவு வேண்டாம், ஒரே நிமிஷத்துல போய் சொல்லிட்டு வரேன். நாளைக்கு தானே டீ பார்ட்டி, அதுக்குள்ள என்ன அவசரம்? புவனா, என்ன? வாட் a beautiful thing. உன் கழுத்துக்கு இந்த நெக்லஸ் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்படியா? அதோ அங்க பாரு. என்னங்க இது? குழந்தை வந்து இப்ப இந்த பெட்டி எல்லாம் எடுத்து வைங்க, நான் வர்றேன். புவனா, டாடா. பவன் என்ன பழனி மலையா இல்ல திருப்பதியா? அடிக்கடி படியேறி தரிசனம் பண்றதுக்கு. இத பாருயா, என் மக பெரிய சினிமா ஸ்டார் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அவன் இஷ்டப்படி நீ கத்து கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கணும். அம்மா, அட்வான்ஸ் திருப்பி கொடுக்குற அளவுக்கு ஐ ஹேவ் நோ ஸ்ட்ரெங்த். சோ ஆட்டத்தை நீங்க கத்துங்களேன், அட்வான்ஸ் கழிச்சு விடலாம். இந்த அம்சவள்ளிக்கு என்ன குறைச்சல்? நீங்க மட்டும் நடந்தவங்க. சிமிட்டுற கண்ணு இல்லையா? கண்ணாடி கேட்டுங்க. கிளுக்கிழுப்பு உடல் இல்லையா? குறைங்க. அந்த காலத்துல சிற்ற பொருள் பாத்ரூம் டான்ஸ். ஐயா, ஆமாங்க.
எடுத்துக்கிறீங்களா? இந்த நட்டுவனாரு ரொம்ப ஆட்டிக்கினாரு, என் கை வரிசை காட்டி விட்டுட்டேன். ஏம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க வரல, என் கதி அதோ கதிதான். அது இருக்கட்டும், இப்ப அக்கா ஒரு நல்ல விஷயமா நம்மள கூப்பிட வந்திருக்காங்க. அப்படியா? என்னம்மா? நாளைக்கு நம்ம வீட்ல ஒரு பார்ட்டி. என்ன டான்ஸ் பார்ட்டியா? எங்கிட்ட இருக்கு, வேணா ஏற்பாடு பண்ணலாம். அதெல்லாம் இல்லைங்க, ஒரு டீ பார்ட்டி. அதுக்கு நீங்க எல்லாம் கண்டிப்பா வரணும். ஐயோ. நீங்களும் வந்துருங்க. பேஷா, பேஷா. சரி, சரி. எலே கிருஷ்ணா, அடே முதல் தாரத்தை அருமந்த புத்திரா, தடி பயல, எங்க போயிட்ட? இதப்பா இருக்கிறேன். இங்கேதான் இருக்கிறியா? ஏதோ எழுதுற போல இருக்கு. ஏகாம்பரம் ஒளிக. ஏண்டா உங்க அப்பனே ஒளிகன்னு எழுதுறியா? ஆம்பா, ஏகாம்பரம் ஒளிகன்னு தானி காது கொடுப்பியா? ஓஹோ, யாரா எழுத சொன்னா? சேது மாதவன். அந்த சோத்து மாடங்களா? இல்லப்பா, சேது மாதவன். விளக்கம் சொல்றியா? யோக்கிய பயலுங்க, அந்த ரெண்டு பயலும் சேர்ந்து இந்த கட்டடத்தையே கெடுத்துட்டு போயிடுவானுங்க போல் இருக்கு. இல்லை, இன்னைக்கு என்ன ஒளிகான்னு எழுத சொல்றானுங்க. ஆமாப்பா. நாளைக்கு உன்னை தெருவுக்கு கூட்டிட்டு போய் செவத்துல இருக்க போஸ்டர்ல சாணி ஆயிடுறான்னு சொல்லுவானுங்க. அடிப்ப அடிப்பேன். காலை பிடிப்பேன். பொழுது முடிஞ்சு பொழுது போனா இதே பண்ணையா போச்சு. என்னப்பா என்னவா? என்ன போய் ஒளிகான்னு எழுதுறாண்டி? எழுதிட்டு போட்டுமே. எழுதிட்டு போட்டோம், எழுதிட்டு என்னது? ஏன் பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? என்ன அடிக்க முடியல, அதனாலதான். ஓஹோ, அத வேற அங்க சொல்றியா? உள்ளே குடுங்க. டாடாடாடாடாடா. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. எப்ப பார்த்தாலும் ஒரே அழுக சத்தம். இந்த முகத்தை பார்த்துட்டு தான் இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இந்த முகத்தை எவ பார்த்தான்? பாத்திருந்தா இன்னும் 5000 ரூபாய்க்கு கூடுதலா நகை கேட்டு இந்த மனுஷனை கேர பண்ணிருப்பேன். பாத்தீங்களா அவ சொல்றத? நான் ஆபீஸ்ல பெரிய ஹெட் லாஸ், இவ எனக்கு இந்த வீட்டுல பெரிய ஹெட்டே. சைக்கிள்லதான் உட்காருவான். ஆமா, நீ வந்த விஷயம் என்னம்மா? என்ன சாப்பிடுற? காபி டீ ஹார்லிக்ஸ் ஓவர் போன்விட்டா ராய்மால். ஏன் முழிக்கிற? ஒரு காலத்துல அப்ப ஹோட்டல் வச்சிருந்தாரு, அப்ப பாரான விஷயம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு சின்ன டீ பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஓஹோ, உங்க கல்யாணத்துக்காக ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னாரு, அது நாளைக்கு தானா? ஆமாங்க. வெரி குட், வெரி குட். அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். நீ வாடா கிருஷ்ணா. நிச்சயமா வருவான், மிச்சம் மீறி வைக்க மாட்டான். ஆமா, ரமேஷ் வீட்டுல தானே இருக்காரு? இருக்காரே. வரேம்மா. வாமா, கண்டிப்பா வரணும். என்ன பாருங்க. இல்ல, அதுவும் பொண்ணுதானே அப்படின்னு பாக்குறேன். இதுல ஒண்ணும் குறைச்சல. என்ன அடிக்கடி மிதிக்கிறான்? என்ன திடீர்னு? திடீர்னு இல்ல, நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு டீ பார்ட்டி. அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். நிச்சயமா வர்றேன். ஜஸ்ட் a minute for you. ஏன்னா டுமாரோ ஏதாவது என்கேஜ்மெண்ட் இருக்கா? நம்ம மூஞ்சிக்கு என்கேஜ்மெண்ட் எப்போது போல தூங்க வேண்டியதுதான். இல்ல நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஃப்ரீ. நாளைக்கு மட்டும் ஃப்ரீ தானே? அது அன்எக்ஸ்பெக்டடா கேன்சல் ஆகிடுச்சு. பரவாயில்ல, அப்ப நீங்க கண்டிப்பா வந்துடும். நிச்சயமா. அதோட சிஷ்ய பிள்ளையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஒட்டிக்கிட்டு வருவான், கவலைப்படாதீங்க. போடுங்க போடுங்க, எடுத்து போடுங்க சார். சாரதே சார், எங்க போயிட்டீங்க? தண்ணி தாக எடுத்தது. ஆமா சார், நான் வந்து 4 ஆட்டம் ஜெயிச்சேன்னா உங்களுக்கு தண்ணி தாக எடுக்கும், வேர்க்கும். ஆடுங்க சார். நாளைக்கு எங்க வீட்டுல அவசியம் நல்லது.